இப்ப கூட ஒண்ணும் இல்ல. முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தாவேக்காவுடைய தலைவர் வந்து 2 இன்சிடென்ட் நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு இன்சிடென்ட் என்ன ஆகுது, 41 பேர் மரணம். அதுல என்ன நல்லா பார்த்து நீங்க உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம், மரணம் அடையுது காலையில விடியறதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுக்குறாங்க. 3வது நாள் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போஸ்டர் வருது. கொலைகார விஜய் கண்டிக்கிறோம், தமிழக மாணவர் அமைப்பு. அந்த மாணவர் அமைப்பு யாரு? முழுக்க முழுக்க திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜிங்கிற ஒரு நபர். இன்னொரு சம்பந்தம் இல்லாத டைம்ல ஆம்புலன்ஸ் லைனா வந்துட்டு இருக்கு சார். இப்படி இந்த 41 பள்ளி நியூஸ் வரதுக்கு முன்னாடியே எதுக்கு வராங்க அந்த ஆம்புலன்ஸ் சம்பந்தம் உள்ள எப்படி மக்கள் கேட்கறாங்க இல்லையா? அப்போ தமிழ்நாட்டுல ஒரு தலைவர் சொன்ன ஒரே விஷயம், அன்னைக்கு இந்த விஜய்க்கு ஆதரவாக இருந்தது, நியாயத்துக்கு ஆதரவாக, விஜய்க்குங்கிறது இல்ல நியாயத்துக்கு ஆதரவாக இருந்தது தலைவர் அண்ணாமலைங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும். இப்போ அவருடைய ஒரு பர்சனல் விஷயம் யாரு விஜய் அண்ணாமலைஜி அன்னைக்கு இலங்கையில இருந்த பயணத்தை அங்குள்ள பணிகளை ரத்து பண்ணிட்டு மறுநாள் வந்து ஒரு மீடியாக்கு விட்டு மீட்டிங் பிரஸ் மீட் கொடுக்கலன்னா விஜய் ஒரு வேலைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சமூக ஆர்வலர்களும் சரி, நல்லெண்ணம் படைத்தவர்கள் அத்தனை சொன்ன விஷயம் நீங்க சொன்ன விஷயம் தான். ஏன்னா தலைவர் அன்னைக்கு குரல் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே அரசியல் பண்ண மாதிரி இருந்தது. எஸ், எல்லாமே செட்டப் பண்ண மாதிரியா இருந்திருக்கும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்ததாகட்டும், அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் ஓட்டுனாகட்டும், அதுக்கப்புறம் அரசியல் என்ன பண்றாங்க, 41 பேர் இறந்து நீ போட்டு போயிட்டு விட்டுட்டு போயிட்டேங்கிறாங்க. அப்போ அதை அரசியல் பண்ணாங்க. அதுக்கு முதல்ல தலைவர் தான் அதுக்கு ஸ்டாப் பண்ணாரு. ரெண்டாவது அவர் பர்சனல் விஷயத்தை எடுத்துட்டு வந்தாங்க. அது சொல்லிட்டாரு, அதுக்கு கோர்ட் இருக்கு, சங்கீதா சம்பந்தப்பட்ட விஷயம், விஜய் சம்பந்தப்பட்ட விஷயம், அதை நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. அவர் மக்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்றாரு மெசேஜ். இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் 3 நாள் கொண்டாடி மனை வச்சு இல்லையா? அதாவது பாருங்க, ஒரு துரதிருஷ்டம், அமெரிக்கால வந்து மக்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், அவங்களோட கல்ச்சர், உலகத்தினுடைய வல்லரசு நாட்டினுடைய கல்ச்சர். ஆனா அந்த நாட்டினுடைய அதிபர் இப்படிதான் இருக்கணுங்கிற மோனிகா லெவின்ஸ்கி கிளின்டன் மேட்டரே உங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் இப்படிதான் வாழணும்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கும்போது தலைவர் 3 நாள் வச்சவங்க தான் தலைவராக இருக்கிறாங்க. எப்படி 3 நாள்? அதுக்கு உதாரணத்துக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த ஸ்ரீலங்கால படுகொலையை கண்டிச்சு சென்னையில போய் 2 ஏர் கூலரை வச்சு 2 இணைவியார் துணைவியார், இந்த கருணாநிதி என்ன பண்றாரு, 2 மனைவிகளை வச்சு 2 ஏர் கூலரை வச்சு உண்ணாவிரதம் இருந்தது தெரியும். காலைல 9 மணிக்கு உண்ணாவிரதம் இருக்கிறாரு, 10 மணிக்கு உண்ணாவிரதம் முடிக்கிறார். அது ஒரு இன துரோகி அப்படிங்கிறது. இதெல்லாம் தலைவர் எடுத்து சொன்னார், அண்ணாமலைஜி சொன்னாரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த தலைவரை விடுவிச்சு இந்த ஐவாஷ் ஆரம்பத்துல நீங்க கேட்டது சொல்றேன், அப்படி பிரச்சாரத்துக்கு போனார்ல, அப்புறம் எதனால இப்படி ஆச்சுன்னு சொல்றீங்க. நீங்க பிரச்சாரத்துக்கு நீங்க அவரை வந்து ஐவாஷ் பண்றீங்க, சும்மா மக்களை கண் துடைப்புக்காக நீங்க பண்றீங்கிறது எல்லாருக்கும் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, பொதுமக்களும் தெரிஞ்சிருச்சு. அதனால பொதுமக்களே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடல. ஏன் சொல்லுங்க, தலைவருக்கு ஒரு அங்கீகாரம் இல்ல, அண்ணாமலைஜிக்கு அங்கீகாரம் இல்ல, அப்ப நாங்க ஏன் போடுறோம்? இல்ல, அதாவது பழைய இங்க இருந்த முன்னோடி தலைவர்கள்லாம், எக்ஸ் தலைவர் பொறுப்பாளர்கள்லாம் பழைய காலம் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஜி இதுல ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிங்க, தலைவர் பொறுப்புல எடுத்துட்டு வந்து சொல்றாரு, நீங்க இந்த மூத்த தமிழகத்தை சார்ந்த மூத்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள்லாம் கொஞ்சம் இடத்த விட்டீங்கன்னா தான் இளைஞர்கள் வந்து அதுல உட்கார முடியும்னு சொல்றாரு. இவங்க எல்லாமே எதிர்க்கிறாங்க. இப்ப இவங்களை எடுத்துங்களா, ஒருத்தர் கவர்னர் எம்பிக்கு வந்து நின்னாங்க தமிழிசை, அப்புறம் எம்எல்ஏக்கு வந்து நிக்கிறாங்க, கவுண்டிங்ல 4-6 ரவுண்ட்ல வெளியே போறாங்க எந்திரிச்சு. இவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பற்றுதல் இருக்கும்? வானதி எடுத்துங்க, நீங்க 5 வருஷம் அந்த தொகுதியில செஞ்சீங்கல்ல, எவ்வளவு நல்லது கெட்ட பாத்திருப்பீங்கல்ல, எதுக்கு தொகுதி மாதிரி ஓடுனீங்க? நயனார் நாகேந்திரன்ஜி எடுத்துக்கீங்க, எதுக்காக இங்க இருந்து திருநெல்வேலியில இருந்து சாத்தூருக்கு ஓடினாரு? எல்முருகன் யாரு? 2 தடவை நீங்க நின்று தோத்து மேல்சபை எம்பியாக்கு உங்களை சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தீங்க. நீ மறுபடியும் நீ வந்து நிக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க நிக்கிறீங்கிறத நாங்க பாக்குறோம், யார் நிப்பாட்டினாங்கிறதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அப்ப நீங்க தான் பாரதிய ஜனதா கட்சியா? அப்ப பாரதிய ஜனதா கட்சியில அவர் என்ன சொல்றாரு, மூத்தவர்லாம் நீங்க கொஞ்சம் ஒதுங்குங்க, இளையவங்க வரட்டும் அப்படின்னு சொன்னது அத்தனை பேர் அன்னைக்கு ஆதரிச்சாங்க. கடைசி பார்த்தா நீங்க தலைவரையே இது பண்ணிட்டு ஒரு ஐவாஷா கொண்டு தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணா, ஹெலிகாப்டர் கொடுத்தான் அப்படி இப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து ஓட்டு போட ரெடியா இல்ல, நிர்வாகிகளே ரெடி இல்ல. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீழ்ச்சி, மறுபடியும் நீங்க அதே பிலோ 3%. சீனியர் தலைவர்கள்லாம் இளைஞர்களுக்கு இளம்பெண்கள் கூட மரியாதை நம்ம கொடுக்கணுமா, பிஜேபி இவ்வளவு பாரம்பரியம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இப்ப கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்ல. விஜய் சாருடைய டீம்ல இருக்கிறது எல்லாம் மேக்சிமம் 80% வந்து 90% சின்ன வயசு தான், யூத் தான். அதாவது உழைச்சிருக்காங்க. எஸ், உண்மையை மறக்கவே முடியாது, காலத்தின் கட்டாயம். இன்னைக்கு இளைஞர்களை விட்டு நீங்க நாங்க தான் பாரதிய ஜனதா சுயநலமா இவங்க சிந்திச்சாங்க. இவங்களுடைய இந்த சுயநல போக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க தமிழக மக்கள். இன்னைக்கு விஜயோட வெற்றி இவ்வளவு வெற்றின்னு சொன்னால் அது பாரதிய ஜனதா 18% ஓட்டு சேர்ந்து கிடைச்சதுதான். பாரதிய ஜனதாவுக்கு போட்டாங்கல்ல 2 வருஷம் பார்லிமெண்ட் தேர்தலில் போட்ட ஓட்டு எல்லாமே சேர்ந்துதான் இன்னைக்கு விஜய் இவ்வளவு பெரிய வெற்றி உண்டா இல்லையா? அதை மறக்க முடியாதுல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இன்னொன்னு என்ன சார், உங்களுக்கு வந்து நான் பார்த்தது வரைக்கும் ஒரு 40 வயசுக்கு மேல 40 ஏஜுக்கு மேல இருக்கிறவங்க தான்
அவரு 5000 கொடுப்பாரா, இலவச பஸ் விடுவாரா, அரிசி கொடுக்கும், இந்த எதிர்பார்க்கறாங்க. அவங்க தான் திராவிடம். எஸ். இந்த 40 ஏஜ் கீழே இருக்காங்க, அதெல்லாம் எதிர்பார்க்கல சார். நான் கேட்டது வரைக்கும். அதாவது சார் நல்லா பாத்துங்க, இந்த தேர்தல்ல நீங்க பல தொகுதியில தமிழ்நாட்டுல பாத்திருப்பீங்க. குறிப்பா நம்ம சபாநாயகர் அப்பா இருந்த தொகுதியில ஓட்டுக்கு 5000 ரூபாய். அது பாருங்க எப்படி பண்றாங்க பாருங்க. ஒண்ணு வேண்டாம், கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த நாகர்கோவில் நகராட்சியிலோட மேயரா இருந்த மகேஷ் மாவட்ட செயலாளர் கன்னியாகுமரி அசம்பிளில எக்ஸ் மினிஸ்டர் தலவாயை ஏத்து நிக்கிறாரு. நம்ம அண்ணாமலை நற்பன் மன்றம் கூட தலவாய்க்கு நம்ம ஆதரவு கொடுத்திருந்தோம், பாத்திருப்பீங்க, மீடியாக்கள்ல பாத்திருப்பீங்க. அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. இப்போ அப்போ பணம் கொண்டு கொடுக்குறாங்க. எவ்வளவு ஓட்டுக்கு? 3000 ரூபாய். 5 ஓட்டுக்குன்னா 15000 ரூபாய். இல்ல, இத வந்து நான் 3000 ரூபாய் கொடுத்து ஒருத்தர் ஓட்டை கேட்கறோம்னு சொன்னால் இது எவ்வளவு அருவருப்பான விஷயம். 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொண்டு கொடுக்குற, கொடுத்துட்டு ஓட்டு போடுங்கன்னு நீ சொல்ற. நீ கொடுக்குறவன் எவ்வளவு அருவருப்பான ஆளு. வாங்குறவங்க இந்த தடவை கரெக்டா வச்சு செஞ்சாங்க. என்ன பண்ணாங்க? பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. நீ பணமா கொண்டு வந்து என்ன ரேட்டு பேசுற அப்படின்னு சொல்லி ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கிங்க. குளத்தூர்ல ஆரம்பத்துல இருந்து அந்த கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சருடைய என்ன சொல்றாரு, முத்துவேல் கருணாநிதியின் மகன், எந்த கொம்பனாலையும் இந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாது என்ன நம்ம பில்டப் எல்லாம் கொடுத்தாரு இல்லையா? கொடுத்தவருடைய நிலைமை முதல் ரவுண்டுல இருந்து முடிகிற வரைக்கும் பின்னடைவு. இன்னொன்னு சார், ஒரு 50% எஸ்ஐஆர் பகுதியில் அந்த மிகப்பெரிய தோல்வி எல்லாம் சீனியர் தலைவர்களுக்கான் அந்த எஸ்ஐஆர் பகுதியில கல் ஓட்டு போட எல்லாம் எடுத்திருக்காங்க. அதுல மிகப்பெரிய ஒரு, அதாவது எஸ்ஐஆர் மட்டும் காரணம் இல்ல, எஸ்ஐஆர் வந்து ஒரு அந்த தேர்தல் சீர்திருத்தத்துல கம்பல்சரி அது தேவை. ஏன்னா அது வந்து நம்ம சரிப்படுத்தக்கூடிய விஷயம். நம்ம தேர்தல் அமைப்பு அதை செவ்வனே செஞ்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து விஜயை வந்து யாருமே கருத்து கணிப்புலாம் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. இந்த ஆக்சிஸ் மை இந்தியா சொல்லியிருந்தாங்க, இந்தியா டுடே அந்த கருத்து கணிப்பு கூட இந்த பத்திரிகையாளர்கள் சிந்தனையாளர்களோட பார்வையில பாத்தீங்கன்னா ரொம்ப விமர்சனமாச்சு. எப்படி அவங்க தவறா சொல்றாங்க, மிகப்படுத்தி சொல்றாங்க அப்படிலாம் நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. ஆனால் அவங்க மட்டும்தான் ஓரளவுக்கு கணிச்சாங்க. மீது எல்லா மீடியாக்களும் பார்த்தா இந்த மாதிரி கணிக்கல. அதோடைய ரியாக்ஷன் என்ன சொன்னால், இப்போ நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான். ரெண்டாவது, இப்போ விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவர் வந்து அவரும் சொல்லியிருக்கிறாரு 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீயா கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாருக்குமே 2500 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. மகளிருக்கு தகுதி உள்ளவங்கிறது அந்த ஏமாத்துதெல்லாம் இல்லை, ஒப்பனா சொல்லியிருக்கிறாரு. பஸ்ல எல்லாருக்குமே மகளிருக்கு எந்த பஸ்ல வேணாலும் தமிழ்நாடு ஃபுல்லா போகலாம், மர்சல் சர்வீஸ் ஆல்சோ. முதல்ல அவங்க டவுன் பஸ்ல குறிப்பிட்ட பஸ் தான் சொல்லியிருந்தாங்க, கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதை வந்து மக்கள் வந்து அவரை வந்து இந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோவையும் எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா ஒரே ஒரு விசேஷம், நம்ம அது வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இல்ல பிஜேபி விஜய் வரைக்கும் வரும். ஃப்ரீ எங்க இருந்து வரும்? நம்ம படம் தானே. அல்ல, அவரு மக்களுக்கு தெரியும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்டாங்க, கரப்ஷன் இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியம்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இந்தியாவில் வேற தலைவர்கள் பண்ணியிருக்கிறாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் எப்படி உங்கள்ட்ட சாத்தியமாச்சுன்னு சொல்லும்போது கரப்ஷன் இல்ல, சாத்தியம். இப்போ இவர் 5 லட்சம் கோடி கடன் ஆயிருக்கு இல்லையா தமிழகம். 60 ஆண்டு காலத்துல 4.5 லட்சம் கோடி இருந்ததை கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடியை கொண்டு போய் இருக்கிறாருல. இன்னைக்கு வெள்ளை அறிக்கை நான் அந்த 5 லட்சம் கோடி எப்படி கடன் ஆச்சுன்னு சொன்னால், அவர் இந்த மகளிர் உரிமை தொகையும் எடுத்துக்கிட்டா, நான் முதல்வன் இந்த திட்டங்களுக்கெல்லாம் பார்த்தா 1 lakh crores வரல. 1 lakh பேலன்ஸ் 4 லட்சம் கோடி. 10 லட்சம் கோடி இருந்தாலும் கூட மந்த்லி 38,000 கோடி கிட்டத்தட்ட வரி கட்டுற மாதிரி, இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி பண்ண மாதிரி தமிழகத்தை வந்து படுகொலைக்கு. அந்த பணம் எங்க இருந்து வருது? நம்ம பணம் தானே சார். எஸ், அதான் நான் சொல்றேன்ல. அப்ப அவர் வந்து நான் கரப்ஷன் மக்களுக்கு தெரியலையே. நிறைய பேர் வந்து மக்களுக்கு தெரிஞ்சனாலதான் இப்ப அதை ஓட்டாவை கன்வெர்ட் பண்ணாங்க. அது கூட ஏஜெட் தான் சார், யூத். இந்த 40 இந்த இது கண்டினியூ ஆனா பரவாயில்ல, எனக்கு சந்தோஷம். கண்டிப்பா 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 எல்லாத்துக்கும் தான், உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு தான், அந்த ஊருக்கு தான் வரி ஏறுது, ஈபி பில் ஏறுது. பஸ் இலவச டவுன் பஸ் மகளிருக்கு இலவசம் சார். ஆனா பாதிக்கு மேல ரொம்ப மோசமா இருக்குது பஸ் எல்லாம். டவுன் பஸ் எல்லாம் மகளிர் இலவசமா இருந்தா கூட புது பஸ் ஒரு 5 பஸ் போகுது, 10 பஸ் ரொம்ப கண்டமான ஒரு சூழல்ல இருக்கு. அதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றம் வரணுங்கிறதுக்காக தான் விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுல வந்து நம்ம தலைவர் தான் முதல்ல வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. இப்ப விஜயோட வெற்றியை வந்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்ல மக்கள் தலைவர் அண்ணாமலைஜி தான் முதல்ல வாழ்த்தினாரு. அதுலயும் அவர் தான், நான் தான் முதன்மையா. எப்படி அது ஒரு மாற்றத்தை அங்கீகாரம் முழு மனதோட ஏத்துக்கிட்டவர். விஜய்க்கு வந்து ஆரம்பத்துல நியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணது மட்டுமல்ல, விஜயோட வெற்றியையும் முதல்ல இல்ல, அதாவது தேர்தல் முன்னாடி பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லாத விஷயத்த நம்ம அண்ணாமலைஜி சொல்லிட்டேன். என்னன்னா, விஜய சாதாரண இடம் போட்டக்கூடாது. ஆமா, 100% அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் யாருமே சொல்லல, அதையும் சொல்லியிருந்தாங்க. ஆமா, எல்லாருமே அப்படிதான் சார். அண்ணாமலைஜி சாதாரண இடம் போட்டனால இந்த ஒரு தோல்வி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தமிழ்நாட்டில் இருக்க 234 சட்டமன்ற தொகுதி, ஒவ்வொரு தொகுதியும் சராசரி ஒரு 5000 ஓட்டு 10,000 ஓட்டு அண்ணாமலைஜியால வந்திருக்கும்.
100%. 5000 10,000 5000 ஓட்டு, அதாவது 85 தொகுதியில கிட்டத்தட்ட 2வது இடம் வந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க அண்ணாமலை மக்கள் தலைவருடைய அணுகுமுறை தான். அதான் சார் இப்ப என்னன்னா 23 நாடாளுமன்ற தொகுதி இல்ல 2வது இடத்துல வந்தனாலதான் ஏடிஎம்கே கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. ஏன் மாநகராட்சி தேர்தல் வைக்கல? ஆமா ஆமா. எம்பி தேர்தல் வந்து 23 இடத்துல செகண்ட் இடத்துக்கு ஏடிஎம் பிஜேபி வந்தனாலதான் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. அது மக்கள் சரியான ஒரு கண்டிப்பா பண்ணிட்டாங்க. இல்ல, சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சது தப்பு இல்ல. அண்ணாமலை தலைவரோட தலைமையில பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல கூட்டணி அமைத்திருந்தால் பாராளுமன்ற தேர்தல் எப்படி அமைச்சாங்களோ என்டிஏ, அதே மாதிரி தலைவர் தலைமையில அசம்பிளில அமைத்திருந்தால் நம்ம 100% நம்ம கிட்டத்தட்ட 100 தொகுதியில நம்ம வென்றெடுத்திருப்போம்.